இப்போ ஒரு முக்கியமானது ஒன்று கேட்டீங்கன்னாக்கா, எப்படி உங்களுக்கு நீதி கிடைக்கும்? இந்த தவக கட்சி தாஹிராங்கிற ஒரு முஸ்லீம் பெண் முதல் துணை பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த தகவல் இப்போ யாருக்காச்சும் எனக்கு தெரியுமா? இவங்க போராட்டம் பண்றாங்க. நிர்மல்குமார் வந்து வாங்க உள்ள பேசலாம், உள்ள வரணும், நீங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். விஜயனுடைய காரை மறுத்த தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த அஜித் ஆக்கனவர் வந்து விஜய் காரனுடைய மறைத்திருக்கிறார்கள். அவர்கள் விஜயனுடைய காரை மறிப்பதற்கு நோக்கம், உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல இந்த காரணத்தை பார்க்க போகிறோம். எதுக்காக அவர் காரை மறைத்தாருங்க, என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு என்ன கேட்டிங்கனாக்கா, அவருக்கு தனக்கு பொறுப்பு வழங்கப்படலைங்கிறது தான் முதன்மையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுதலாம். எப்படி ஒரு கட்சியில் வந்து பொறுப்பு வழங்கலாம், நம்ம போராடலாம். நம்ம கட்சி என்பதே கட்சி வந்து யாருக்கு சரியான தகுதி இருக்கிறதோ, திறமை இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, தெரிவு இருக்கிறதோ, இவர் சரியான ஆளாக இருப்பார் இந்த தொகுதியில் போட்டாக்க அப்படின்ற திட்டமிட்ட கணக்குப்பட்டு தான் ஒரு பொறுப்பாளரை வந்து நியமிப்பாங்க. சரி, ஓகே, இவங்க ஏன் போராடுறாங்க? அப்போ இவங்களுக்கு அந்த தகுதியும் பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் வேற ஆளை கொடுத்தீங்களா? சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த நோக்கம் என்னங்கிறது வந்து இப்போ அம்பட்டமாக தெரிய வருகிறது. அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்து 2 ஆண்டுகளாக மேலாக தொடங்கிவிட்டது. 2 ஆண்டுகளாக அந்த தொகுதியில் அறியப்பட்ட முகமாக இருக்கிறது. அஜித் ஆக்கணும் எல்லோரும் தெரிகிறது. சமூகத்தில் பார்க்குற நிறைய வீடியோ சந்திக்கிறார்கள், நிறைய நிகழ்வுகளை சந்திக்கிற போட்ட வீடியோக்களை போடுகிறார். அப்படி அறிமுகமாக இருக்கிறது. அவர்களும் ஒரு கூட்டம் தூத்துக்குடி என்றால் சரி, அஜித் ஆக்கணுங்கிறது வந்து வெளிப்பட தெரிந்த முகம் மாறிவிட்டது. அப்படி இருக்கிறப்ப அவரை விட்டுட்டு பொறுப்பு வேற கொடுத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காரணமாக தான் வந்து விஜயனுடைய பணியாளர்கள் வந்து இவங்க வந்து இவருடைய அஜிதாக்களுடைய ஆதரவாளர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. எனக்கு வந்து ஒரு நீதி வேண்டும்னு போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல, இதனால் நான் உழைச்சிருக்கேன், ஏன் பொறுப்பு கொடுக்கல, அதுதான் அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது ஒன்று. உழைத்திருக்கிறார்கள், அதன் பயனால தான் உழைத்தால் உண்மையாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் நமக்கு பொறுப்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும், இல்லை மேலே கிடைக்கும். எல்லோரும் செயல்பாடுகள் தான். அப்போ உழைக்காமலே ஒருத்தனுக்கு பதவி போகும்போது அவருக்கு ஆதங்கமாக இருக்கும். இது என்ன காரணங்கள் மூலமாக எடுத்தீங்கன்னாக்கா, இது அதாவது இந்த அஜித் அவரோட அண்ணன் வந்து அவர் திமுகவில் இருக்கிறார், பில்லா சேனல் இருக்கிறார். அவருக்கும் இந்த புஷியானது இவர்கிட்ட கருத்து முரண் ஏதோ ஒரு புறமாட்டு காரணமாக தான் இவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இப்போ வேற ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்கா, எந்த பொருளாதார பின்னணியில் இருக்கிறத பார்த்தா கொடுத்துருக்காங்களோ ஒழிஞ்சு அவர் வந்து கட்சியில் பயணித்திருக்காரு, உழைத்திருக்கிறாரு அப்படின்னு நோக்கத்தில் இல்லை. பணம் இருக்குது, பொருள் இருப்பதற்கு இந்த கட்சியில் இப்போ நிறையா குற்றச்சாட்டுகள் நிறையா வருகின்றது. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த கட்சியில் வந்து இப்போ வந்து திருவள்ளூர் அந்த பனையூர் அலுவலகத்தில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரில் மணிகண்டனுங்கிறவர் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து தான் பொறுப்பு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு வச்சு தான் அவங்க போராட்டம் பண்ணாங்க. ஏற்கனவே இந்த ஆதவ அர்ஜுனா இவருடைய போட்டெல்லாம் பதவியில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரதிபங்களை நீக்கிட்டாங்க. அந்த மணிகண்டன் மீது மாவட்ட செயலாளர்களுடைய அவர் மட்டும் தான் குற்றச்சாட்டு வச்சு தான் போராட்டம் பண்ணாங்க. அது மட்டுமல்ல கிடையாது, திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நிர்வாகிகளோட அருள்ராஜுங்கிறவர் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த திருவெரும்பூர் தொகுதியில் யாராச்சும் போட்டி போடணும் அப்படின்னு நினச்சினாக்கா அது ஒரு 10 கோடி பணம் வேணும் அப்படின்ற பேரம் பேசியிருக்கிறாரு. அப்படி பேரம் பேசியிருக்க என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேரம் பேசியவருக்கு அருள்ராஜுக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. அதாவது ஒரு கட்சியே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கல, இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க போட்டிகளும் பணம் கொடுத்தா தான் போட்டி, இப்போ தான் போட்டி வேணுங்கிற போது நாளைக்கு இவங்க ஆட்சியில் வந்தாக்க இப்படி பணம் கொடுத்து பெற்றுக்கொண்ட பொறுப்பாளர்கள்லாம் எப்படி நேர்மையாக பணி செய்வார்கள்? அவர் போட்ட பணத்தை திருப்பி எடுக்கின்ற முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் பணத்தை கொடுத்து பொறுப்பு அவங்களுடைய சூழ்நிலைக்கு தள்ள வந்திருக்கிறார்கள். இதற்கு இப்போ ஆரம்பமே இப்படி ஒரு இந்த கட்சியார் பொறுப்பாளர்களே இந்த ஊழலில் பணத்தை தான் கொடுத்தா தான் பொறுப்புன்றதையில் இந்த நிலைமை வந்து உருவாக்கி புஷியானது அவர்கள், இந்த விஜய் அவர்கள் இது மேலிடத்துக்கு தெரியாதா, இல்லை இன்னைக்கு தற்கூரி என்று நாங்கள் சொல்லுகிற மட்டும் சரியாக தான் இருக்கிறதா? ஒரு தகவல் வருது சொல்கிறால் கீழ்மட்டத்தில் பொறுப்பாளர் முழுமையாக தகவல் ஆராய்ந்து நம்ம வருகிற தகவல் சரியா, புஷியான சரியான அதையும் ஆராய்வு செய்ய வேண்டும். எந்த வித ஆராய்வு செய்யாமல் நீங்கள் பணம் கொடுத்தா பொறுப்பு என்று சொன்னால் நாளைக்கு அவர்கள் என்றால் உங்களுக்கு டிமாண்ட் வைப்பார்கள். அவன் சரியாக பணி செய்ய மாட்டார்கள். நீங்கள் நல்லாச்சு கொடுப்போம், சூப்பரான ஆட்சி கொடுப்போம்னு இந்த பந்தா பேச்சு பேசுகிற திமுக ஒரு தீய சக்தின்னு, அந்த தீய சக்தியோட மோசமான சக்தி நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அங்கே என்ன திமுகவில் என்ன இருக்கிறதோ அதே தான் நீங்கள் செய்றீங்க. அங்கேயும் பணம் கொடுத்தா பொறுப்பு, ஊழல் மலிஞ்சு கிடக்கிறது, பொறுப்பாளர்கள்லாம் எம்எல்ஏ யாரும் சரி கிடையாது. நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பணம் கொடுத்து செய்தான், உழைத்தால் நல்ல உழைக்கிறான், நல்ல பணி பண்ணுறான், சரியாக செய்கிறான், அவன் நேர்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்தீங்கன்னாக்க அவன் ஆட்சிக்கு வந்தால் கூட எந்த முதலீடு பணம் போடல, அப்போ செய்யுங்கிற நோக்கமாச்சா வரும். நீங்களும் கேட்க பயம் வரும்.
பணத்தை ஒரு நாளை கேள்வி கேட்பான், சும்மா கொடுத்து கொடுப்பதை நான் போட்ட பணத்தை எப்படி எடுக்கணும், அப்போ எப்படி அந்த பகுதியில் சரியான பணிகளை இவர் செய்வார்கள் என்பதை நீங்கள் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. நிர்மல்குமார் வாங்க உள்ளே பேசலாம், உள்ள வரணும், நீங்கள் வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தான் உட்காந்துருப்போம். அந்த பெண்மணி சொல்கிறார், நான் ஒன்றா கடைசி வரைக்கும் இந்த தளபதியோட கட்சி பொறுப்பாளர் இருப்பேன், எந்த கட்சியும் போக மாட்டோம், உண்மையாக இருக்கும் பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவருடைய உங்களுக்கு நீதி கிடைக்கும், நிலை கிடைக்கும், நிர்மல்குமார் உங்களுக்கு பேசுகிறாரு, நீதி கிடைக்கும் ஒரு கணக்கு பேசுகிறாங்க. அது தெளிவாக அந்த வீடியோக்களில் வரமாட்டேங்குது. மீடியாக்கள் பேட்டி எடுக்கிறாங்க, அதை பேசிகிட்டு இருங்க, லைட் திருதல் தான் காலை விழுது. இப்படி இப்போ ஒரு முக்கியமானது ஒன்று கேட்டீங்கன்னாக்கா, எப்படி உங்களுக்கு நீதி கிடைக்கும்? ஏற்கனவே இந்த தவக இந்த முதல் மாநாடு விக்கிரமாட்டை தொடங்குது. இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிவிடுது. இந்த தவக கட்சி தாஹிராங்கிற ஒரு முஸ்லீம் பெண் முதல் துணை பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த தகவல் இப்போ யாருக்காச்சும் எனக்கு தெரியுமா? அந்த ஜீவிகா சேர்ந்து அவங்க தான் முதல் துணை பொதுச்செயலாளர். அந்த துணை செயலாளரிலிருந்து அந்த பெண்ணையும் இப்போ தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனாங்க? தூக்கிட்டு நிர்மல்குமார் வந்தப்போ நிர்மல்குமார் அந்த பதிவு கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் தான் நீதியை பெண்ணுக்கு கொண்டு கொடுக்க போறாரு. இப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் சொல்லுறது இந்த விஜய் அவர்கள் ஏன் அஜித் ஆகனர்களுக்கும் அந்த தஹீராவை தூக்குனீங்க? இப்போ இந்த கட்சியில் ஏற்கனவே ரசிக மன்றமாக இருந்த மக்கள் மன்ற இந்த தீவிர கட்சியாக மாதிரி இந்த கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் படத்தில் போஸ்ட் ஓட்டோ டிக்கெட் திருட்டு டிக்கெட் விற்று உங்களுக்கு தான் கொள்கிட்ட சம்பாதிச்சு பணம் வாங்கியிருக்குல்ல, இப்படி தான் வந்துச்சு. இப்படி அங்கேயே ஊழல் ஆரம்பிச்சுனீங்க. அங்கேயே காசுக்காக டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டில் விற்று அதனோட வருமானத்தை பார்த்து நீ கோடி 2000 ரூபா டிக்கெட் எப்படி விற்றாங்கனாக்கா இப்படி தான் உங்களுக்கு படத்தயாரிப்பாளர் எப்படி பணம் கொடுக்குறாங்க. இப்படி டிக்கெட் அதில் விற்று வருமானம் காட்டியதுனால தான், இல்லை டிக்கெட்டை வாங்கி அப்படி பண்ணுறதுனால திரும்ப பண்ணதுனால தான் உங்களுக்கு கிரேஸ் ஏறுது. நீங்கள் என்ன செய்றீங்க? மக்கள் உங்களுக்கு படத்தை பார்த்து ஆர்வம் பார்க்குறாங்க, அதில் முதலீடாக பார்த்து என்ன பண்ணுறீங்க? பேரம் பேசுறீங்க, படத்தில் பேசி பல கோடியில் பணம் வாங்குறீங்க. பணம் பேரம் தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்க? அந்த டிக்கெட் விலை ஏற்றுறான். அப்போ உங்களுடைய பேராசை கிழமை டிக்கெட் விலை ஏறுது. அந்த டிக்கெட்டையும் மக்களோட காசு தான் உங்களுக்கு பிடிங்கிட்டு பல கூட கொடுத்து வாழ்றீங்க. இப்படி பேராசை கொண்ட நீங்கள் தான் ஆட்சிக்கு நல்லது செய்ய போறீங்களாம். இப்போ ஒரு கூட்டத்துக்கு மாநாடு 80 கோடி 100 கோடின்னு போடுறீங்க, சொகுசு கார் 5 கோடிங்கிறீங்க, எல்லாம் பிளேட்டை தனி விமானத்தில் போறீங்க அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எத்தனை கோடிகள் முதலீடு பண்ணுற நீங்களாம் நீங்கள் ஆட்சிக்கு எப்படி நல்லது செய்வீங்கிறத இந்த டிவிக்கே ரசிகர் கூட்டம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்க, இது எப்படி நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அந்த கட்சியில் நாங்கள் அவர் விஜய் மீது எங்கள் எதுவும் கிடையாது, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு தான் நாங்கள் விமர்சனம் சொல்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க? தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். தவறான தகவல் இவர் பிஜேபியோட கூட்டின்னு இருக்கிறாரு, பிஜேபியோட மறையாக பேசி கொடுக்குறாரு, அதனால தான் பெரியார் எதிர்க்கிறாரு அப்படின்னு உங்களுடைய அறியாமை தான் புலப்படுகிறது. இது தமிழ்நாடு, தமிழ் தேசியம், தமிழ் நலம் சார்ந்த ஒரு கட்சி வருகின்றது பொழுது தமிழர் முன்னிறுத்தி, தமிழ் நிலங்களை சார்ந்த முன்னிறுத்தி, தமிழ் முன்னோர்கள் சார்ந்த முன்னிறுத்தி அதற்கான செயல்பாடுகளை எடுக்கிறது நாம் தமிழ் கட்சி. 2 திராவிட ஒரு கண்ணு, தமிழ் தேசிய ஒரு கண்ணு சொன்னவங்க தான் மூஞ்சில் ஒரே ஊத்தினாரு சீமான் அவர்கள். இந்த மாதிரி இங்க இருந்துனாக்க தமிழ்நாடு அந்த கட்சியை திசை திருப்புறதுக்கு தான் வேற திராவிட கட்சியோட 2.0 மாதிரி தான் வந்திருக்காரு விஜய் என்பது. அதை ரசிகர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்கள் வாக்குகளை பிரிக்க தான் வந்திருக்காங்கிறத நீங்கள் போக புரிந்து கொள்வீங்க. இப்படி முதலீடு போட்டு வந்திருக்கால விஜய் அவர்கள், அவருடைய பிம்பம் உங்களுக்கு ஒரு நாள் அம்பலப்படும். சொன்ன பார்த்தீங்களா, இந்த கட்சியில் உழைத்தவர்களெல்லாம் போராட்டம் பண்ணலை, கட்சியில் உண்மையாக உழைத்தவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கல, எல்லா கட்சியில் அவர்களும் இணைத்து அவருக்கு பொறுப்பை கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு இந்த கட்சியில் உழைத்தாலும் உங்களுக்கு உழைத்து உங்களுக்கு மதிப்பு இல்லை. அவருடைய சுயநலம் இப்பொழுது எல்லா கட்சியும் உள்ள தலைவர்களை வச்சு நம்ம எடுத்து வைத்துட்டா அவர்களையும் வாக்க வச்சு நம்ம அதிகாரத்தை பெறலாம் என்ற குருட்டு நம்பிக்கை தான் இருக்கிறது. நாளைக்கு அதே தலைவர் என்ன பண்ணுவாங்க, விஜய் டிமாண்ட் வைப்பாங்க, எனக்கு இந்த பொறுப்பை கூட இந்த பதவியை கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கல என்ன பண்ணுவாங்க, அவங்க பிச்சுக்கிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குவார். இந்த கட்சியில் ஒரு தனி மாற்று அரசியல் வந்திருக்கிற போது உங்கள் கட்சியிலே உள்ள சரியான தலைவர்களை நபர்களை தேர்ந்தெடுத்து பொறுப்பை கொடுத்து அதிகாரத்தை விட நல்லதாக இருக்கும். நீங்கள் இந்த போன்ற குறுக்குகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். விஜய் ரசிகர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாற்று அரசியல் விஜய் அல்ல, மாற்று அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி தான் என்பதை நீங்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்ளுவீர்கள் என்பதை இந்த காணொலி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள் மற்றும் வேறு காலையில் சந்திப்போம். நன்றி.